الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد، فاعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله عز وجل: ولقد أنزلنا إليكم آيات مبينات ومثلا للذين خلوا من قبلكم وموعظة للمتقين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم زدنا ஈமானா வயகீனா வஃபிகஹா. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இல்லத்திலே நாம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, மறுமையுடைய வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து நன்மைகளை பெறுவதற்காக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய முயற்சிகளையும் அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செயல்களையும் ஏற்று அங்கீகரிப்பானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களிலே பல செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய உபதேசிக்கக்கூடிய குர்ஆனின் மூலமாக பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி, குர்ஆனை எப்படி நாம் அணுக வேண்டும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை என்ன என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூறுவோம் என்று இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் குறிப்பாக இங்கே நாம் ஒன்று கூடியிருப்பது லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவு. ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படை இரவுகள்ல அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கள், நன்மையை அடையுங்கள் என்று ஆர்வப்படுத்தியதன் அடிப்படையில நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் எப்படி சிறப்பா சொல்லி காட்டுறான்? ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இடத்துல நாம ஒரு சின்ன விஷயத்தை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே சராசரியாக ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ போறோம்? நாம எவ்வளவு ஆண்டு இங்க வாழ போறோம்? 60, 70, 40, 50, சிலர் 80. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். அந்த தவணை வருகின்ற போது அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவரை அல்லாஹ் என்ன செய்யறான்? மௌத் ஆக்கிறார். அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் முடித்து விடுகின்றார். அப்ப நம்முடைய இந்த ஆயுள் காலம் ஒவ்வொரு மனிதன் தனிப்பட்ட முறையில இந்த சமூகத்திற்கு தான் 70, 60, 70 அப்படின்றது. தனிப்பட்ட மனிதன் ஒருவனுக்கு என்ன வயது என்பது நாம் அறிய முடியாது. நமக்கு எப்ப மௌத் வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த நம்முடைய வாழ்நாள் ஆயுட்காலம் ஒரு 60 ஆண்டுகள் இருக்குமே ஆனால், ஒரு 70 ஆண்டுகள் இருக்குமே ஆனால், 50 ஆண்டுகள் இருக்குமே ஆனால், நம்முடைய குழந்தை பருவத்தில இருந்து இருக்கக்கூடிய சில காலங்களை நாம் கழிக்கணும். குழந்தை பருவம் இருந்தோம் இல்லையா? குழந்தையாக நாம் இருக்கும்போது யாராவது சிந்திச்சோமா? எதையாவது தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரியாது. பிறகு ஒரு கட்டம் வந்தது, சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். பிறர்களை பார்த்து நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்களை வைத்து செயல்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சிருப்போம் ஒரு 4 வயசு, 5 வயசு, 6 வயசு இருக்கும்போது. அதுக்கு அடுத்து ஒரு கட்டம் பருவ வயது. இந்த பருவ வயது அடையும் வரையிலும் நமக்கு எதுவுமே கடமை இல்லை. பருவ வயது அடைந்து விட்டால்தான் நமக்கு தொழுகை கடமை, நோன்பு கடமை, மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் ஒரு பருவ வயது அடைந்தார். பருவ வயது அடையும் வரை
ஒருவர் ஒரு காரியத்தை செய்தால் அது குற்றப்பிடிக்கப்படவும் மாட்டார். அப்படிதானே? தொழுகையுடைய நிபந்தனைகள்ல யார் மீது அது கடமை, யார் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்ற போது நிபந்தனையாக முன்வைக்கிறது என்னது? புலு, பருவ வயதை அடைதல். பருவ வயதை அடையாதவர் மீது தொழுகை கடமை இல்லை. அப்ப இப்படி நாம ஒரு கணக்கு எடுத்துட்டா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 60 வயசுல பருவ வயது நம்ம எப்ப அடைவோம்? ஒரு 12 வயசு தாண்டினா இல்லையா? ஒரு 12-13 வயசு தாண்டிட்டா நம்ம பருவ வயது அடைவோம். ஆணும் அப்படித்தான், பெண்ணும் அப்படித்தான். என்ன, பெண்ணுக்கு பருவ வயது அடைவது எல்லோருக்கும் தெரியுது, ஆணுக்கே தெரிய மாட்டேங்குது பருவ வயது அடைகிறது அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. அப்ப இந்த பருவ வயதை அடைகின்ற போது அடையும் கூடிய அந்த காலம் வரை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு 12 வருஷங்கள் போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்க, அது எந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியும்? இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால், ஒரு மனிதன் 1000 மாதங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறார், வணக்க வழிபாடுகளை செய்கிறார், அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இந்த ஒரு இரவுல கிடைக்கும். அப்ப 1000 இரவு என்பது எத்தனை ஆண்டு? கிட்டத்தட்ட 84 வருஷம். 84 வருஷம் ஒரு மனிதன், நம்ம யாரோ வாழ போறோமா தெரியல, அல்லாஹ் ஆலம். 84 ஆண்டுகள் நாம் வாழ்ந்தால், வாழ்ந்து என்ன நன்மைகளை நாம் செய்வோமோ அதை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு அருளாளன். அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் நமக்கு தரான். வாழ்க்கையில ஒரு முறை அல்ல, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை லைலத்துல் கத்ரை அடைந்து 1000 மாதங்களை விட சிறந்தா இருக்கக்கூடிய இந்த சிறப்பை அடைந்து கொள்ளுங்கள், நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கொடுக்கல. நாம 40 வருஷம் வாழ்ந்தா 40 வருடங்களும் இந்த இரவு கடந்து வருகிறது. நாம 50 வருடங்கள் வாழ்ந்தால் 50 வருடங்களும் அந்த ஒவ்வொரு வருடம் இந்த இரவு வருகிறது என்று சொன்னால், நாம செய்யக்கூடிய இந்த இபாதா அல்லாஹ் சொல்வதை போன்ற அந்த சிறப்பை பெறக்கூடிய அந்த நாளை நாம் அடைந்து விட்டு அந்த பலனை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், எவ்வளவு பாக்கியசாலிகளாக நாம் இருக்கோம். புரியுதுங்களா நான் சொல்லக்கூடியது? அவ்வளவு பாக்கியம் இருக்கக்கூடிய, அவ்வளவு சிறப்புகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாம் இதை முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே நமக்கு அது ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது, நமக்கு ஒரு இழப்பாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல நான் என்னதான் முயற்சி பண்ணாலும், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று திட்டங்களை நான் தீட்டினாலும், ஏதோ ஒரு விதத்துல அதுல ஏதோ குறை வைத்தவனாகவே நான் கடந்து செல்வதை போன்ற ஒரு உணர்வுகள் நமக்கு வருதா இல்லையா? அப்ப இந்த நாட்களிலே நாம செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள், இந்த நாட்களிலே நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம் முறையாக சிந்திக்க வேண்டும், முறையாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவுல இறக்கினான் இல்லையா? எங்கிருந்து இறக்கினான்? அல்லாஹ் இறக்கியதான் சொல்றான். அப்ப இறக்குறதுன்னா எங்கோ ஒரு இடத்துல இருக்குது தானே, அந்த இடத்துல தானே இறக்கப்படுறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அல்லாஹ் குர்ஆனை எங்கிருந்து இறக்கினான்? லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து அல்லாஹ் இறக்கினான். எங்க இறக்கினான்? முதல் வானத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ், முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே நாம் இறக்கினோம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்துக்கு இறக்கியது. அப்ப முதல் வானத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகளும் லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கப்படல. இரவுல வசனம் வந்திருக்கலாம், வஹி வந்திருக்கலாம், பகல்ல வந்திருக்கும், மக்கள் கேள்விகள் கேட்கின்ற போது வந்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம் சொல்லக்கூடிய விதத்தில வந்திருக்கும், ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவுக்கு வந்திருக்கும். இப்படி பல வரலாறுகளை பார்க்கின்ற போது 23 ஆண்டுகளும் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சமாக இறக்கப்பட்டிருக்கு.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரே இரவில் அல்லாஹ் லைலத்துல் கத்ரிலே அல்லாஹ் இறக்கியதாக சொல்வது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்திற்கு. அப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு அல்லாஹ் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய கலாம் அதிலே இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது? அல்லாஹ் ஆலம், அது அல்லாஹ்வை அறிந்தவன். எப்போது இறக்கப்பட்டது, எப்படி இறக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. இது அல்லாஹ்வுடைய கலாம். அப்ப இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி நம்ம இடத்துல என்ன சொல்கிறான், குர்ஆனை பற்றி நாம் என்ன விளங்கி இருக்கிறோம், குர்ஆனில் என்ன இருக்கிறது, குர்ஆனை எப்படி நாம் அணுகுகிறோம், குர்ஆனை திலாவத் செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக ஒரு வேதமாக நாம் பார்க்கிறோமா? எப்போது நாம திலாவத்து செய்யறோம், எந்த நேரங்கள்ல நாம திலாவத்து செய்யறோம்? இந்த சமூகம் எப்படி இந்த திலாவத்துக்குரிய நேரங்களை உருவாக்கி வச்சிருக்கு சொல்லுங்களேன். நான் பேசினா எனக்கு தூக்கம் வராது, ஆனா உங்களுக்கு தூக்கம் வரும் இல்லையா? ரமலான் மாசத்துல குர்ஆன் ஓதுறாங்க, அப்புறம் வேற டைம் கிடைக்கும் போது. எப்ப டைம் கிடைக்குது? நம்மளாம் டைமே இல்லை, பிஸியானவங்களாச்சே. சிலர்கள் அப்படியும், சிலர்கள் என்ன எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் என்னவோ பிஸியாவே இருக்கிறாரு, என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படி ஒரு பிஸி. வேற தொழுகையில சரி, வேற வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் ஓதுறது, வேற யாராவது மௌத்தா போயிட்டா, யாராவது ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா அந்த வீடுல குர்ஆன் ஓதப்படுது. இப்போ ஒருத்தர் குர்ஆன் ஓதி முடிப்பாரா? இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜுஸ் ஆக குர்ஆன் இருக்கு, ஒவ்வொரு ஜுஸ் ஆக என்ன செய்யுது, ஒரு பிரதிகள் இருக்குது. 30 பேர் கிட்ட 30 ஜுஸ கொடுத்துட்டா அவங்க ஒரே நேரத்துல குர்ஆனை என்ன செஞ்சிருவாங்க, கட்டம் பண்ணிடுவாங்க இல்லையா? இது இப்படி. வேற எப்ப ஓதப்படுது? மக்ரிப் டயத்துல. சரி, மக்ரிப் நேரத்துல சில அத்தியாயங்கள் ஓதப்படுது. வேற 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 எந்த நேரத்துல? தூங்கும்போது. இன்னும் வேற வேற என்ன நேரத்துல குறிப்பிட்டு? நான் நினைக்கிறது நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். இல்ல, இந்த தொழுகையெல்லாம் விட்டுருங்க, தொழுகையெல்லாம் இல்லாத வேற ஒரு நேரத்துல ஒரு, அதாவது அவங்க என்ன அடிப்படைன்னு சொன்னா, எனக்கு அப்படி கொட்டும் அப்படின்ற எண்ணத்துல ஓதுவாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது. எங்க கல்லால போய் உட்கார்ந்துக்கிட்டு ஓதுவாங்களா இல்லையா? ஓதுவாங்கல்ல. வியாபாரம் நல்லா நடக்கணும், யாசின் ஓதுவாங்க. அப்ப புதிய ஒரு கடையை திறக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆலிமை கூப்பிட்டு கல்லால உட்கார வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்கவே மாட்டார், அது வேற விஷயம். அந்த இடத்துல அந்த நேரத்துல உட்கார வச்சு குர்ஆனை ஓத வைப்பார்கள். ஏன்? நம்முடைய கடைக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தப்படி கொட்டும், நல்லா சம்பாதிக்கணும். அந்த பரக்கத்துன்றது என்னது? நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இப்படித்தான் குர்ஆனை இந்த சமூகம் அணுகுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை அல்லாஹ் சொல்றான், அது உங்களுக்கு நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். சில வசனங்கள் அல்லாஹ் இப்படி அணுக வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி அல்லாஹ் அணுகணும் சொல்றான்? சூரா அன்-நூர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வசனங்களாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப அதை பேசுறான். ஏன் திரும்ப திரும்ப பேசுறான்? அதை நாம் சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் ஒரே விஷயத்த ஒரு 10 தடவை சொன்னேன்னு வைங்கள, நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு பயானா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப 10 தடவை சொல்லி டைம் ஓட்டிட்டாரு சொல்லுவோமா இல்லையா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் தானே? கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்? திரும்ப திரும்ப சொல்றது நமக்கு பிடிக்காது. ஆனா அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். ஏன் திரும்ப திரும்ப சொல்வது என்பது நாம் நினைப்பதை போன்ற காரியத்துக்கு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது அதை திரும்ப திரும்ப சொல்வார்கள், 3 முறை சொல்வார்கள். ஏன்? அது பதிவு இருக்கிறதுக்காக, அதுல உங்களுடைய கவனம் வர வேண்டும் என்பதற்காக, அதுல நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சிந்தனை அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல விஷயங்களை, குறிப்பாக குர்ஆனை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லும். அது என்ன?
வலகத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நூர்ல 34வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நிச்சயமாக சின்னமாக நாம் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினாத், தெளிவான வசனங்களை உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் இங்க பன்மையா சொல்றான். அன்ஸல்னா இலைக்கும், அல்லாஹ் இலைக்கன்னு சொல்லி தூதரை மட்டும் சொல்லல, நமக்கு சொல்றான். இலைக்கும் ஆயாத்தின் முபையினாத், தெளிவான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறார். இந்த முபையினாத், அதே போன்று முபீன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம குர்ஆன்ல ஓதும் போது நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நம்ம அதிகமா கேட்போம், பயான். என்னது? பயான். பயான்ற வார்த்தை இருக்குல்ல, அது என்னது? தெளிவு. பயான் அப்படின்னா தெளிவு. இப்ப நாம இந்த இரவு பயான், சிறப்பு பயான், சிலரெல்லாம் அதாவது சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு பயான போடணும்னு, அவனை உட்கார வச்சு பேச வைக்கணும், ஏன் அவனை திருத்தணும், அதுக்கு பயான். அதனாலேயே என்னவோ பயான்னு கேட்டாலே பல பேருக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. உட்கார்ந்து சொல்லுவாங்க, துவா கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. வந்து அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உட்கார்ந்துட்டா எல்லாம் அப்படியே எந்திரிச்சு போவாங்க இல்லையா? ஒரு கூட்டம் அப்படியே, பெரும்பான்மையான ஒரு கூட்டம் அப்படியே எந்திரிச்சு போகும். ஏன்? பயான் பிடிக்காம போறாங்களா என்னன்னே தெரியல. இல்ல நம்ம சொல்றது தவறு என்று புறக்கணிச்சு போறாங்களா? ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? தவறு என்று சொன்னால் வந்து சொல்லணும், நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல விளங்கல அப்படின்னு சொன்னா அதையும் விளக்கம் கேட்கணும். இதெல்லாம் எதுவுமே கேட்காம ஒருத்தர் செல்கிறாருன்னா அதுக்கு பேர் என்ன? புறக்கணிப்பு. இதை புறக்கணிப்பு. நீங்க சொல்லுங்க இது சரியில்லை அப்படின்றதுதான் இது புறக்கணிப்பு. அப்படித்தான் நம்முடைய சமூகத்துல பல பேர் பல நேரங்களில் பல இடங்களில் புறக்கணிப்புகளை செய்து செல்லக்கூடியவங்களாக, தெளிவு பெறாமல் புறக்கணிப்பு செய்யக்கூடிய சமூகமாகத்தான் இருக்கிறது. அப்போ எங்கிருந்து இவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள்? ஒரு மஸ்ஜிதுல இருந்து நாம பயான கேட்கல, ஒரு தர்சனம் அட்டன் பண்ணல, பாடத்தை படிக்கல, ஒரு ஆணின் இடத்துல இருந்து பாடத்தை படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நாம எந்த இடத்துல இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது தெளிவுபடுத்துறது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை தெளிவாக ஆக்கியிருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுறான். வலகத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்துன் முபையினாத் வ மஸலன் மினல்லதீன ഖலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பால் வாழ்ந்து சென்றார்கள் இல்லையா? யாரெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு சமூகமாக பல சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வாழ்ந்தாங்க, ஆது சமூகம் வாழ்ந்தாங்க, சமூகம் வாழ்ந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வாழ்ந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இருந்தாங்க. அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மத்தியன் வாசிகள் என்று சொல்லக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இருந்தாங்க. இப்படி இஸ்ரவேலர்கள் என்றெல்லாம் பல சமூகங்கள் இருக்கு. இந்த பல சமூகங்களும் நமக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை கொடுத்தான், அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள், படுத்தாமல் விட்டார்கள். பல தூதர்களை அல்லாஹ், ரசூலையும் நபியையும் அல்லாஹ் அனுப்பினான், அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களை மறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், பொய்ப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தில் நடந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் இந்த குர்ஆனில் சொல்லி இருப்பதாக, நமக்கு ஒரு உதாரணமாக, நமக்கு ஒரு விளக்கமாக முந்தைய சமூகத்தில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த செய்திகளை சொல்லி இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது, நபி உங்களுக்கு நாம சில வரலாறுகளை சொல்றோம், இன்னும் சில வரலாறுகளை உங்களுக்கு நாம சொல்லாமல் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ் நபிமார்களை பற்றி திரும்ப திரும்ப ஒரு நபியுடைய வரலாறு சொல்றாங்க. அது எந்த நபி? இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்லுவான். அப்புறம் அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி தான் பேசுறான் இல்லையா? ஏன் அல்லாஹ் சூரா பக்ரால சொன்னாவே போதுமே, ஏன் அன்பியால வந்து சொல்லணும்? அல்லது வேற ஒரு அத்தியாயத்துல சொல்லி இருந்தா போதுமே, ஏன் அல்லாஹ் வேற ஒரு அத்தியாயத்துல வேறு வசனங்கள்ல மறுபடியும் அதே செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்கன்னு ஒரு இடத்துல சொன்னா மறுபடியும் அதே செய்தி இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் மறுபடியும் அதே பேசுறான். ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறான்?
அதிலெல்லாம் நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது, அவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அந்த ஒரு பார்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஏதோ நாம இந்த காலத்துல வாழ்றோம், நமக்கு வேதம் இருக்கிறது, இதோட நாம இதோட தொடர்பு இதனை வைத்துக் கொண்டு இது மட்டும்தான் நம்முடைய உலகம் அப்படின்ற மாதிரி இல்லாம நமக்கு முன்பு வாழ்ந்த அந்த சமூகத்தையும் சற்று பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன அருட்படைகளை செய்தான், அந்த அருட்படைகளை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், அவர்கள் அல்லாஹை எப்படி நம்பிக்கை கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் எப்படி எல்லாம் உதவி செய்தான், அல்லாஹை எப்படி அவர்கள் புறக்கணித்தார்கள், தூதர்களை எப்படி பொய்ப்பித்தார்கள், எப்படி புறக்கணித்தார்கள், எப்படி அவர்களுடைய வாதங்களை மறுத்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அதற்காக கொடுத்த தண்டனைகள் என்ன, இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முந்தைய சமூகத்துடைய வரலாறுகளாக சொல்லி காட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நாம ஏன் இந்த குர்ஆன்ல சொல்கிறோம்? இந்த வசனங்கள், தெளிவான வசனங்கள் மூலமாக என்ன இருக்கிறது? நமக்கு உபதேசங்கள் இருக்கிறது. தக்வா உடையவர்களுக்கு உபதேசங்கள் இருக்கிறது, முத்தகீன்களுக்கு இதுல உபதேசங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் என்ன செய்றாங்க, ஒரு நீளமான ஒரு கோட்டை வரைகிறார்கள். நீளமான ஒரு கோட்டை வரைந்து ஹாதா சபீலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த கோட்டுடைய வலது பக்கத்தில் பல கோடுகளை வரைந்தார்கள், இடது பக்கத்தில் பல கோடுகளை வரைந்தார்கள். வரைந்து சொன்னார்கள், இதையெல்லாம் சுபுல், இதெல்லாம் பல வழிகள். சபீல் அப்படின்னா ஒரு வழி, அதனுடைய பன்மை சொல் சுபுல், பல வழிகள். இந்த ஒவ்வொரு வழியிலும் ஷைத்தான் அமர்ந்திருக்கிறான், அவன் அவன் பக்கம் அழைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்ப அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு அல்லாஹோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அடியானுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலமா சொல்லியிருக்கிறான். அதை பின்பற்றினால் நேரான இருக்கக்கூடிய அந்த பாதையில அல்லாஹ்வுடைய பாதையை நாம் அடைந்து விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கோடை காட்டி சொன்னாங்க, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. அப்ப இந்த நேரான ஒரு வழி இல்லாமல் பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய வழி அல்ல. அந்த பல வழிகள் எல்லாம் ஷைத்தானின் பக்கம் செல்லக்கூடிய வழிகள். ஷைத்தானின் பக்கம் சென்று விட்டோமே ஆனால் அவன் நம்மை நரகத்தில் கொண்டு போய் ஒன்று சேர்த்து விடுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு உபதேசங்களை செய்கிறான். இந்த வசனங்கள் நமக்கு அதை உணர்த்துகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, தெளிவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கும். அன்பானவர்களே, நம்மில் பலரும், சிலர்களை தவிர பலரும் திருமணமானவர்களா நம்ம இருக்கிறோம். கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். யோசிச்சு சொல்லுங்க, நம்முடைய திருமண வாழ்க்கைக்காக, நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கைக்காக குர்ஆனுடைய வழிகாட்டுதலை எதை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம்? திருமணம் ஆகும் போது ஒரு பெண்ணுக்கு குர்ஆன் அன்பளிப்பாக கொடுக்கப்படுதா இல்லையா? கொடுக்கப்படுதா? அந்த நடைமுறை இருக்கா? இங்க இல்ல. ஆரம்பங்கள்ல என்ன செய்வாங்க, ஒரு குர்ஆனை என்ன செய்வாங்கன்னா அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அந்த அந்த குர்ஆனை ஒரு நல்ல ஒரு துணியில நல்லா சுத்தி அதை அப்படியே என்ன செய்வாங்க, பொக்கிஷமா ஒரு பெட்டியில வச்சு என்ன செய்யறாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பெட்டியோடவே கிடைக்கும், வெல்வெட்டு பெட்டியில என்ன செய்யுது, கிடைக்குது. என்னது? திருமண பரிசு. சரி, அந்த பரிசு வாங்கிட்டு போய் அந்த பெண் என்ன செஞ்சா? நம்ம வீடுகள்ல இருக்கிற பெண்கள் அந்த பரிசு வாங்கிட்டு வந்திருந்தா அந்த பெண்கள் அந்த குர்ஆனை வைத்து என்ன செய்தார்கள்? அந்த பரிசு ஏன் கொடுக்கப்பட்டது தெரியல. குர்ஆனில் ஒரு மனைவி எப்படி, குர்ஆனின் மூலமாக பாடம் பெற்று ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மனைவிமார்களுக்கு தெரியல. குர்ஆனின் மூலமாக பாடம் பெற்று ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கணவன்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியல. பெற்றோர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டக்கூடிய வழிமுறை நமக்கு தெரியல. பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் குர்ஆனுடைய அடிப்படையில் எப்படி பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படை நமக்கு தெரியல. அப்ப நம்மிடத்துல குர்ஆன் இருந்து என்ன பயன்? குர்ஆனை நாம் ஓதி என்ன பயன்?
குர்ஆன்ல இத்தனை தெளிவான வசனங்கள் இருந்து என்ன பயன்? குர்ஆனில் பல வரலாறுகள் சொல்லப்பட்டு என்ன பயன்? எதை சிந்தித்தோம், எதை விளங்கி இருக்கிறோம், எதை உணர்ந்திருக்கிறோம்? எதுவுமே தெரியாத ஒரு சமூகமாக நாம் இருந்தா நாம யாருங்க? முட்டாள் சமுதாயம், அறிவில்லாதவர்கள், அறிவியலர்கள். அல்லாஹ் நம்மை எதோடு தொடர்பு படுத்துவான் தெரியுமா? கால்நடைகளோடு. அல் அன் ஆம், அல் அன் ஆம் என்று சொன்னால் கால்நடைகள். என்னது கால்நடைகள்ல? சிங்கம், என்ன சிங்கமோ சிறுத்தையோ எல்லாம் கிடையாது. ஏன்னா சிங்கம்னு சொன்னா நமக்கு அப்படியே ஒரு என்ன வரும், ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சிங்கம் அப்படின்னு சொன்னா சிங்கம் மாதிரி வீரம் இருக்கிறவன் அப்படின்னு நினைப்போம். நான் சிறுத்தை போன்று வேகம் இருக்கிறவன் அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் காட்டுக்கே அரசன், அது மாதிரி நான் வீட்டுக்கு அரசன் நினைக்கலாம். அல்ல அந்த உதாரணத்தை சொல்லல. நாம நம்முடைய பிள்ளைகளை படிக்கலன்னா என்ன சொல்லி திட்டுவோமோ, எதுக்கு லாயக்குன்னு சொல்லுவோமோ, அதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். என்னது? ஆடு மாடு ஒட்டகத்தை சொல்றான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ படிக்கலன்னா நான் மாடு மேய்க்கதான் நீ லாயக்கு, மாடு மேய்க்கதான் போவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் சொல்கிறோம்? அப்ப மாடுனா கேவலமா? இல்ல. ஆடுனா கேவலமா? இல்ல. அது இல்லைன்னா நமக்கு கஷ்டம், வாழ்க்கையே இல்லை, வண்டி கிடைக்காதுல்ல. இதெல்லாம் இல்லைன்னா அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, நம்மோடு கலந்திருக்கக்கூடியது. அது இல்லைன்னா நாம இல்லை. ஆனால் ஏன் அது சொல்லப்படுது? அல்ல நாம் கால்நடைகளை போன்று, ஆடு மாடு ஒட்டகத்தை போன்று என்று, அது ஒரு அறிவு இல்லாததை போன்று நாம நடந்துகிட்டா சொல்லப்படக்கூடிய ஒரு உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ல வல்ஹும் அவ்வல், இல்ல இதை விட ரொம்ப கேவலமானவன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய அதிகமாக சொல்றார். யாரை? இந்த குர்ஆனை விளங்காதவர்கள், இந்த குர்ஆனுடைய அடிப்படையில நடக்காதவர்கள், இந்த குர்ஆனை சிந்திக்காதவர்கள், இந்த குர்ஆனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்கள். நாளை மறுமையில எனக்கு வெற்றி வேண்டாம் என்று யார் முடிவு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஐடியலர்கள் தான். அப்படிப்பட்டவர்களா நாம் ஆக வேண்டும். அதற்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க, அதற்காகவே சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்த குர்ஆன் நம்மிடத்தில் வருவதற்கு நாம கடையில வச்சு ஓதுனாலும் சரி, வீட்டுல வச்சு ஓதுனாலும் சரி, பள்ளியில வச்சு ஓதுனாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் திலாவத்தை அழகான முறையில நாம செய்கிறோமே, இந்த அழகான முறையில் தொடர்ச்சியாக திலாவத்தை செய்வதற்கான முயற்சியை சஹாபாக்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல குர்ஆன் இருந்திருக்குமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இது ஒன்று திரட்டப்படாமல் இருந்திருந்தால் நம்மிடத்துல குர்ஆன் கிடைச்சிருக்குமா? அல்லாஹ் எல்லா ஏற்பாடையும் செய்து அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து, அந்த சஹாபாக்களுக்கு அந்த முயற்சியை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, அல்லாஹ் நம்முடைய கைகளில் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். ஏன் இவ்வளவு அர்ப்பணிப்புகள், ஏன் இவ்வளவு தியாகங்கள்? மனனம் செய்தார்கள், மனனம் செய்து பாதுகாத்தார்கள், உள்ளத்தால் பாதுகாத்தார்கள், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதால் பாதுகாத்திருக்கிறாங்க. அப்படி நம்மிடத்தில் இது குர்ஆன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுல உபதேசங்கள் இருக்கிறது. நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை, அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் நல்ல ஒரு வாழ்க்கை. இது அல்ல குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமான ஒரு முறையில ஒருவர் வாழ்ந்தால் அவர் நிச்சயமாக சமூகத்தில் சிலர்களால் வேண்டுமானாலும் போற்றப்படலாம், ஆனால் வேறு சிலர்களால் அவர் இழிவுபடுத்தப்படுவார். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலும் உயர்வை தருகிறான், மறுமையிலும் நமக்கு உயர்வை தருகிறான். எனவே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார் சூரா அன்-நஹ்ல், சூரா அன்-நஹ்ல்ல 44வது வசனம், 16வது அத்தியாயத்துடைய 44வது வசனம், பில் பையினாத்தி வஸ்ஸுபுர் வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வ லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்குரிய காரணத்தை, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இறக்கப்பட்டிருக்கு, எதற்காக இறக்கப்பட்டிருக்கு,
இந்த குர்ஆனின் மூலமாக நாம் என்ன அடைய போறோம்? அல்லாஹ் கூறுகிறான், வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம், லிதுபையின லின்னாஸ் மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. இந்த மனிதர்களுக்காக என்ன இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இறக்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் உங்களுக்கு நாம குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் நாடி இருந்தால் குர்ஆனை ரசூல் இல்லாம இறக்க முடியாதா? சொல்லுங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் ரசூல் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனை இறக்க முடியாதா? முடியும், குர்ஆனை இறக்க முடியும். ஆனால் அல்லாஹ் மேலும் ஒரு ரசூலை கொண்டு, ரசூல் மூலமாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினால் ரசூல் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக மாறுகிறார். ரசூலின் மூலமாக நாம தெளிவு பெறுகிறோம். ஏன்னா குர்ஆன்ல முஹ்கமான வசனங்கள் இருக்கு, முத்தஷாபிஹான வசனங்கள் இருக்கிறது. முத்தஷாபிஹான வசனங்களை நாம் சரியான முறையில் அணுகவில்லை என்று சொன்னால் நாம தவறான வழியின் பக்கம், வழிகேடின் பக்கம் நம்ம போயிடும். எனவே குர்ஆன் நம்மை சரியான வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்கு முத்தஷாபிஹான இருக்கக்கூடிய அந்த வசனங்களை கூட முஹ்கமான வசனங்களாக இன்னும் இருக்கக்கூடியவர்களால் அது முஹ்கமாக ஆக்கப்பட்டு அது நாம விளங்கி அதன் அடிப்படையில நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரசூல் மூலமாக இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலஅல்லஹும் யதஃபக்கரூன், இந்த குர்ஆனை சிந்திக்கணும்னு சொல்றாங்க. குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையில எத்தனை விஷயங்கள் இருக்கு. எதுக்கெல்லாம் நம்ம பிளான் பண்றோம் சொல்லுங்க? பிளானிங் எதுக்கெல்லாம் இருக்கு? டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்றோம், உணவுக்கு பிளான் பண்றோம். அதாவது இந்த இந்த ரமலானுடைய காலத்துல பெண்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு குழப்பம் என்னது? இந்த சஹருக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கிறது, இஃப்தாருக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கிறது, இதை சிந்திச்சே அவங்க ரமலான் நாளெல்லாம் போகுது இல்லையா? நமக்கு அவங்களுக்கு சமையல் என்ன செய்யணும்ன்ற சிந்தனை, வேலை என்ன செய்யணும்ன்ற சிந்தனை, வீட்டுக்கு என்ன வாங்கணும்ன்றத சிந்தனை, எப்படி அதை அழகுபடுத்தலான்றத சிந்தனை, தன்னை எப்படி அழகுபடுத்திக்கலான்றது சிந்தனை. இதுக்கெல்லாம் பிளானிங் இருக்கு. ஒரு ஆணுக்கு குடும்பத்துக்காக என்ன செலவு செய்யணும், எவ்வளவு செலவு செய்யணும், என்ன வியாபாரத்தை செய்யணும், என்ன வியாபாரத்தை செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும், இப்படி சிந்தனைகள். எல்லாத்துக்கும் பிளானிங் இருக்கு, எல்லாத்துக்கும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து நம்முடைய சிந்தனையில் பல நம்முடைய சிந்தனைகள் பல விதமாக இருக்கிறது. இதுல சிந்தித்து பாருங்கள், எதையாவது ஒரு சிந்தனை குர்ஆன் தொடர்பாக இருக்குமா? அன்றாட வாழ்க்கையில நான் குர்ஆனுடைய வசனத்தை இந்த வசனத்தை நான் சிந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை வரக்கூடியவர்களாக நம்ம தினந்தோறும் இருக்கிறோமா? இல்லை. குர்ஆன்ல இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை எப்படி நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம சிந்திக்கிறோமா? இல்ல அதில் நமக்கு விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் விடை தரக்கூடியவர்களை அணுகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுவும் இல்லை. அப்ப ஒரு சிந்திக்காதவர்களாக குர்ஆனை எடுத்துக்கொண்டால் சிந்தனையே வரமாட்டேங்குது. ஆனா வேற எல்லா விஷயங்களும் நமக்கு சிந்தனை இருக்கு. லோக்கல் அரசியல், நேஷனல் அரசியல், இன்டர்நேஷனல் அரசியல் எல்லாம் என்னவோ நம்ம தான் கருத்து சொல்லி நாம சொல்லக்கூடிய கருத்தை அவங்க அப்படியே எடுத்து நடைமுறைப்படுத்தி விடுவார்கள் என்ற அளவுக்கு சிந்தனைகள் நமக்கு இருக்குது. நானும் போடுறோம், இத்திட்டங்கள் இப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு இவர்களெல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்கிறோன்றதெல்லாம் இவருக்காக யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே, குர்ஆனை நாம எதுக்காக எப்படி நாம சிந்திச்சிருக்கிறோம்? அல்லாஹ் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், சூரா பக்ரால 99வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், கண்டிப்பா எல்லோரிடத்திலும் என்ன வரும்? கொடுக்கப்படக்கூடிய பொட்டை வரும். கிடைக்குமான்னு சிந்திச்சிட வேண்டாம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் கிடைக்கும். அப்போ அல்லாஹ் இங்க சொல்கிறான், வலக்கத் அன்ஸல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத், மறுபடியும் சொல்றான் பாருங்க, ஆயாத் பையினாத், தெளிவான வசனங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாஸிகூன், இந்த குர்ஆனுடைய வசனங்களை யார் நிராகரிப்பார்கள்? குர்ஆனை நிராகரிக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த வசனங்களை நம்ம நிராகரிக்கிறோமா? நேரடியா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
ஆனா குர்ஆனுடைய வசனங்களை இன்டைரக்டா நிராகரிக்கக்கூடிய நிலை நம்ம இடத்துல இருக்கு. வட்டி வாங்கக்கூடாது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இஎம்ஐல தான் நான் போனை வாங்குவேன், இஎம்ஐல தான் நான் காரை வாங்குவேன். ஏன்? இது வட்டி இல்லை, இது என்னது? இது இஎம்ஐ. அது வேற பேர் வந்துருச்சுல. இப்ப என்ன நம்ம சொல்றோம்? குர்ஆனுடைய வசனம் சொல்லக்கூடியதை நான் அதை நிராகரிக்கிறேன். எப்படி நிராகரிக்கிறேன்? இன்றைய காலத்துல இதெல்லாம் சரிபட்டு வராது. எனக்கு தேவை இருக்குது, நம்ம உடனே சொல்லுவோம், சொல்லுவோம், சரி வட்டி வாங்க கூடாதுதான், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை, கொடுங்கன்னு கேட்போம். தர முடியுமா? அப்ப எங்க தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுதான் நிறைய பேங்க் இருக்குது. நீங்க பேங்க்குக்கு போய் என்ன செய்ய தேவையில்லை, லோன் வேணும்னு சொல்லி நீங்கள் கியூல நின்று அப்ளை பண்ண தேவையே இல்லை. இன்னைக்கு ஒரு போன்ல நீங்க லோன் அப்ளை பண்ணலாம், ஆப்பை வைத்து லோனை அப்ளை செய்யலாம். அவ்வளவு எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வட்டி ஹராம் என்று தெரிந்திருக்கக்கூடிய இந்த வசனத்தை நாம வேறு சில காரணங்களை கொண்டு அதை நிராகரித்து வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களா நம்ம மாறுறோம். இதுக்கு பேர் என்ன? நிராகரிக்காம வேற என்ன செய்யறோம்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் யார் நிராகரிப்பார்கள் என்பதை சொல்லும் போது அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான், இல்லல் ஃபாசிகூன், பாசிகளை தவிர வேறு யாரும் நிராகரிக்க மாட்டார். இப்ப குர்ஆனுடைய வசனத்தை நிராகரிக்கக்கூடியவன் பாசிக். யார் பாசிக்? பாவி. ஒரு பாவிதான், தவறை செய்யக்கூடியவன் தான் குர்ஆனுடைய வசனத்தை நிராகரிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அதே போன்று சூரா அன்-நிசால 105வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸி ஃபீமா அராகல்லாஹ் வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா. அல்லாஹ் ரொம்ப தெளிவான விதத்துல அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப் பில் ஹக், இந்த கிதாபை, இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை நாம உண்மையை கொண்டு இறக்கி இருக்கிறோம். இதுல என்ன இருக்கு? உண்மை இருக்கிறது. இதுல பாத்தில் இல்ல, இதுல ஹக்கு தான் இருக்கு, இதுல நேர்வழிதான் இருக்கு, இதுல வெற்றிக்குரிய வழிதான் இருக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வழிதான் இருக்கு, சொர்க்கம் போகக்கூடிய வழிதான் இருக்கு, நிம்மதிக்குரிய வழிதான் இதுல இருக்கிறது. இதுல அசத்தியம் அல்ல, பொய்யான வழிகள் அல்ல, பொய்யான வழிகாட்டுதல் இல்லை, உண்மைக்கு மாற்றமான விஷயங்கள் இதுல இல்ல, போலியான ஒரு வழிகாட்டுதல் இல்ல, தோல்விக்குரிய வழிகாட்டுதல் இதில் இல்ல. இது ஹக்கை கொண்டு நாம் உங்களுக்கு இதை நாம் இறக்கி இருக்கின்றோம். எதற்காக இதை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் மக்கள் மத்தியில தீர்ப்பு வழங்க வேண்டும். நமக்கு பிரச்சனை வருமா? கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத நாள் இருக்கா? பிரச்சனைக்கு எங்க போறது? சொல்யூஷன் பலாரன்னு ஒண்ணு கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வார்த்தையை பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுதான் பிரச்சனைக்கு காரணமா அமையுது. இந்த செய்தியை வேற ஒருத்தரிடத்துல சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? அதுதான் பிரச்சனைகளாக அமையுது. அப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வின் பக்கம் திரும்ப வேண்டும். குர்ஆன் எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம தீர்க்க வேண்டும். வியாபாரத்துல பிரச்சனையா? கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனையா? சகோதரர்கள் மத்தியில பிரச்சனையா? குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் அந்த தீர்வுகளை காண வேண்டும். அதற்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கிறான். குர்ஆன்ல கையில வச்சுக்கிட்டு பெரிய அட்வொகேட் யாருன்னு தேடுறோம், பெரிய அட்வொகேட் யாருன்னு தேடுறோம், பெரிய புத்திசாலி யாரு என்று தேடுகிறோம். பஞ்சாயத்து பண்ணி வைக்கக்கூடியவர் சுமூகமான முறையிலேயோ அல்லது நமக்கு சாதகமான முறையிலேயோ பஞ்சாயத்து செஞ்சு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் தேடுகின்றோம். அவர்களிடம் சொல்கிறோம். அதற்காக நம்முடைய பெரிய பொருளாதாரத்தையும் கூட செலவு செய்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதில்லை, குர்ஆனின் பக்கம் திரும்புறதில்லை, குர்ஆனுடைய சட்டம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதன் அடிப்படையில் நாம் தெளிவு பெற வேண்டும் என்று நம்ம விரும்புறதில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் இறக்கி இருப்பதே இதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். நீங்கள் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அதாவது சட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்கிறான். பிமா அராகல்லாஹ், அல்லாஹ் எப்படி கற்று தந்திருக்கிறானோ அப்படி சட்டத்தை சொல்லணும்.
பிரச்சனையை சொல்யூஷன் தேடணும்னா அல்லாஹ் காட்டி தந்த விதத்தில், அல்லாஹ் கற்று தந்திருக்கக்கூடிய விதத்தில் அந்த சொல்யூஷனை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த குர்ஆன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெற்றவர்கள் நமக்கு முன் உதாரணமாக சஹாபாக்கள், தாபிஈன்கள் எல்லாம் இருக்கிறார்கள். குர்ஆனின் மூலமாக குர்ஆனுக்கு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்? குர்ஆன்ல ஒரு 10 ஆயத்துகள் அவர்கள் கற்றுக்கொண்டால், 10 ஆயத்துகளை அவர்கள் கற்றுக்கொண்டால் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கு அடுத்து மற்ற ஆயத்துகளை கத்துக்குவாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கத்துக்கிறோம். கத்துக்கிறதுல பிரச்சனையே இல்லை, பஞ்சமே இல்லை. அது சரியா விளங்கி கத்துக்கிறோமா அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் வேற. நிறைய விஷயங்களை தேடுறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதே இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? சிறிய விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அதனால அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போற்றுகிறான். குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்த அந்த சமூகத்தை முன் உதாரணமாக சொல்கிறான். குர்ஆனை பின்பற்றி பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகள் என்று கூறுகிறான். அந்த சஹாபாக்களை நற்குணமுடையவர்களாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான், சிறந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப குர்ஆனை ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்தவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த சிறப்பை நாம் அடைய வேண்டாமா? அல்லது இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு யாருடைய அணியில போய் நம்ம சேர போறோம்? குர்ஆனுடைய அடியிலேயா? அபூ லஹப், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்கின்றாரே அல்லாஹ். அந்த அபூ லஹபுடைய இடத்துல போய் நம்ம போய் அவனோட கூட்டணி வைக்க போறோமா? இல்ல அபூ ஜஹலுடைய கூட்டணியில போய் நம்ம சேர போறோமா? நரகத்துக்குரியவர்களாக இழிவடைந்தவர்களாக நாம போக போறோமா? காரூனும் ஹாமானும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறானே, அவர்களோடு நாம போய் இணைய போகிறோமா? யாரோடு நாம் இணைய போகிறோம்? யாரோடு நாளை மறுமையில இருப்பதற்கு நாம தேர்வு செய்ய போறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள். ரசூலை விரும்பினால் ரசூலோடு இருப்பீங்க. இதுதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ் அவர்களை சிலாகித்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் நேசித்தார்கள், நபியை நேசித்தார்கள், நல்லவர்களை நேசித்தார்கள், அவர்களோடு அவர்கள் சொந்தத்துல இருப்பாங்க. நாமும் அந்த வழியில் பின்பற்றி அவர்களை நேசித்தால் அவர்களை நம்முடைய ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கணும். எப்படி இதுக்கு முன்பு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டது. பல நிலைகள் அவர் எப்படி நமக்கு உதாரணமாக இருந்தார் என்று கண்டிப்பாக நம்ம விளங்கி இருப்போம். அவர் நமக்கு ஒரு ரோல் மாடல், அவர் நமக்கு ஒரு ரோல் மாடல். அபூபக்கர் ஒரு ரோல் மாடல், உமர், அபூ தல்ஹா, அபூ உபைதா, இது போன்றவர்கள் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஆயிஷா ரோல் மாடல், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடல். வெறும் ஃபாத்திமா ஆயிஷா பேர் வச்சுக்கிட்டு, வெறும் உஸ்மான் உமர் என்று பேர் வச்சுக்கிட்டு சம்பந்தம் இல்லாதவர்களால் நம்ம வாழ்ந்தால், அன்பானவர்களே, அது மூலியமாக எந்த பயனும் அல்ல. பேருக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுபோன்று வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு இந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை எல்லாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளை செய்யணும். நம்ம இபாதத்துகளை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இது செஞ்சா போதும், நான் நிறைய செஞ்சுட்டேன் என்ற எண்ணம் வரக்கூடாது. கவலை வர வேண்டும், கவலை இருக்க வேண்டும். இதை நான் இழந்து விட்டால், ஒரு வசனத்தை நான் சிந்திக்காமல் சென்று விட்டால், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு செயலை நான் செய்யாமல் இருந்து விட்டால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று நாம சிந்திக்கணும். ஒன்றை தவறிவிட்டால் நான் மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாகிவிட்டேன் என்ற சிந்தனை நமக்கு வரணும். இது வராம நாம நேர்வழி பெற்றவராக நம்ம இருக்க முடியாது. இது இல்லாம நம்ம நேர்வழி பெற்றவர்களாக இருக்க முடியாது. எனவே குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சிகளை செய்வோம். எந்த அளவுக்கு குர்ஆனோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நெருங்கிய ஒரு தொடர்புகளை நாம் ஏற்படுத்தணும்.
குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அத்தனை உயர்ந்த பண்புகளையும் ஆண்களும் பெண்களும் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளை நாம கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்கிறார்கள்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சு வளர்த்தாங்களே, அந்த மாதிரி உபதேசம் செஞ்சா நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். அவங்க சொன்னாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள், நன்மையை ஏவு, தீமையை தடு. நாம நம்ம பையனுக்கு உபதேசம் செய்யறோம், யாராவது ஏதாவது செஞ்சா பேசாம வா, நீ கண்டுக்காத, இப்படிதான் நம்ம சொல்றோம். நன்மையை சொல்றோமா, தீமையை தடுன்னு நம்ம சொல்றோமா? உன் வேலையை பார்த்துட்டு நீ இரு, நீ படி, நீ வளரு, நீ முயற்சியை செய், இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அவர்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது? அப்ப இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பண்புள்ளவர்களா எப்படி மாற்றணும், பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய அடிப்படையில நம்முடைய வளர்த்து இருந்திருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துஆ செய்ய வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளை குர்ஆனுடைய அடிப்படையில நாம வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய திருமண பந்தம், இந்த ஒப்பந்தம், திருமணம் என்று சொல்வது இந்த ஒரு ஒப்பந்தத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பந்தம், இது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுல அன்பும் கருணையும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், நேர்மை இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், இரக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, விட்டு தரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல முறையில வாழ்வதற்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள். எனவே இதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, இதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக, இதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. நம் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மட்டும் அல்லாமல் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள் புரிவானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய நோய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவாக்குவானாக, நிவாரணம் தருவானாக. நம்மில் இருக்கக்கூடிய பலவீனர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலமுள்ளவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்வானாக. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நமக்கு வெற்றி தரக்கூடியவர்களாக நாளை மறுமையில், இந்த உலகத்துல பல சோதனைகள் இருந்தாலும் நாளை மறுமையில வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனை செய்வதோடு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சகோதர